our respected MLA, Shri KP Shankar, who will be coming very soon. Meanwhile, Comrade Shanmugam is calling all the speakers. So, dear Comrade Shanmugam, Zonal Chairman of the Chennai Corporation, respected A.V. Arumugam, Comrade Kannan, CPIM Secretariat member, all the leaders of the Secular Progressive Alliance who are here on the stage, my sisters, my warm greetings to all the leaders on the stage. I am leader, but in the elections, he is the joint candidate of the DMK-led Progressive Secular Front. Candidate means Vettapalar, Comrade L. Sundaraj, Vetri Pera Vendam. That is my request to all of you. And தொடர்களே, நாம் மிக ஆர்வத்தோடு இந்த கூட்டத்தினுடைய தலைவரும் தற்போது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு தோழர் KP சங்கர் அவருடைய வருகைக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தோழர் சண்முகம் அவர்கள் என்னை உடனடியாக இந்த கூட்டத்திலே பேசுவதற்கு அழைத்து விட்டார்கள். இங்கே இருக்கிற மண்டல தலைவர் திரு ஆறுமுகம் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களே மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கிற இந்த மதசார்பற்ற கூட்டணியின் கூட்டு வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வேட்பாளர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தோழர் சுந்தர்ராஜன். அவர்தான் நமது வேட்பாளர். அவருடைய வெற்றிக்காக நாம் பாடுபட வேண்டும். And along with that, we believe with your support, the victory of the candidate of this constituency is part of the bigger victory throughout the state of the DMK-led alliance to ensure the second term of the DMK government in Tamil Nadu. தோழர்களே, அது மட்டுமன்ற இந்த வெற்றி என்பது தமிழகத்தினுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கிடைக்கிற வெற்றியை போன்று இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வெற்றி என்பது தமிழகம் முழுவதும் பெறுகிற வெற்றியாக இருந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இரண்டாவது முறையாக தமிழகத்திலே நாம் ஆட்சி அமைக்க வேண்டும். அது போன்ற ஒரு மகத்தான வெற்றியாக இது அமைய வேண்டும். And therefore it's a happy day today that while appealing to you for the victory of the DMK-led alliance in Tamil Nadu, the victory of Comrade Sundararajan from this constituency, I also wish you greetings on Chitrai Thanunal today. தோழர்களே, அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தோழர் எல் சுந்தர்ராஜனுடைய வெற்றி அவர்களும் அமைய வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். Chitrai Tirunal. That you don't have to translate. Chitrai Tirunal. இந்த சித்திரை நன்னாளில் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். I am very sorry that I cannot express myself in Tamil. நான் தமிழிலே பேச முடியாமல் என்பதற்காக மிகவும் வருத்தப்படுகிறேன். அதற்காக மன்னிக்கவும். Language may be different. மொழி என்பது மாறுபட்டதாக இருக்கலாம். But the heart is the same. ஆனால் இதயம் என்பது சிந்திப்பது என்பது ஒன்றாகவே இருக்கிறது. The thinking is the same. சிந்திப்பது என்பதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. The aim is the same. நம்முடைய கொள்கை கோட்பாடும் ஒன்றாகவே இருக்கிறது. To ensure the victory of every seat in Tamil Nadu for the DMK-led alliance and all the partners of the alliance. தமிழகத்திலே இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற ஒரே சிந்தனை நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. My dear sisters and brothers, today is a very significant day. No, I'll speak once. சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான நாள். Today is Dr. Baba Saheb Ambedkar Jayanti.
இன்றைய தினம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினம். Today it is all the more necessary for us to reflect on the legacy of Dr. Baba Sahib Ambedkar. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையும் கோட்பாடையும் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய நேரம் இது. Today it is all the more necessary to remember that it was Dr. Baba Sahib Ambedkar who led the struggle to ensure a constitution of India. தொடர்களே, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்து அவர் கொடுத்ததும் எந்த லட்சியத்துக்காக கொடுத்தார் என்பதையும் நாம் ஒருவரும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய நாள் இது. It was under Dr. Baba Sahib Ambedkar that the issue of social justice, the issue of economic justice, the issue of equality was enshrined in the Constitution. சமூக பொருளாதாரத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் அவர் எப்படியெல்லாம் இந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வகுத்து கொடுத்ததிலே பெரும் பங்காற்றியவர். We are happy that Comrade Raja is here. Come, welcome Comrade Raja. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் தோழர் ராஜா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நாம் மேடைக்கு வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். So, டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் கடமை நமக்கு இன்றைக்கு and வந்து. to remember the Constitution of India. இன்றைய தினம் அவர் வகுத்து கொடுத்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் நினைவு கூற வேண்டும். And why is it necessary? ஏன் இது இன்றைய தினம் அவசியமாகிறது? It is necessary because இது இன்றைக்கு அவசியமாகிறது ஏன் என்று கேட்டால், today we have a regime in Delhi இன்றைக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. led by Narendra Modi, which is a BJP RSS venture which does not accept the Constitution of India. பிஜேபி RSS களால் வழிநடத்தப்படுகிற நரேந்திர மோடியுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. For the central government today, the Constitution is only a piece of paper. இன்றைய தினம் மத்தியிலே ஆட்சியில் இருக்கிற மத்திய அரசுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் என்பது ஒரு சாதாரண வெள்ளைத்தாள், ஒரு வெள்ளை பேப்பர். It took an oath on that Constitution to become the Prime Minister and to form the government. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஏதோ அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்திருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். But since 2014, the one aim of the BJP RSS has been to destroy the Constitution of India, to eliminate constitutional values. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 2014ஆம் ஆண்டிலிருந்தே இந்த சட்டத்தை கிழித்து எடுத்து விட வேண்டும் என்றும் இந்த சட்டத்தை கூப்பி குப்பையிலே போட்டு விட வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். We are proud and happy that just like the Kerala government here in Tamil Nadu under the leadership of Thiru M.K. Stalin, that destruction of the Constitution, that bulldozer against the Constitution has been stopped at the gates of Tamil Nadu. நல்ல வேளையாக கேரளாவிலே இருக்கிற இடதுசாரி ஜனநாயக அரசை போலவே தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு அரசு நல்லாட்சி இங்கே நடைபெறுகிறது. அதனால் நாம் இந்த இரண்டு மாநிலங்களும் இதை போற்றி புகழ்ந்து காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். What is bulldozer? புல்டோசர் இடித்து தள்ளுவது, that is damaging. No, what is bulldozer in Tamil? Bulldozer, that is Bulldozer is bulldozer. dismantling. Yeah, dismantling. இடித்து தரைமட்டமாக்குவது. Bulldozer is that machine which destroys the houses of the poor in Delhi. Not here in Tamil Nadu. In Delhi, Modi is there. In Tamil Nadu, Stalin is there. தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு புல்டோசர் இயந்திரம் வைத்து எதையும் இடிக்க முடியாது. ஏனென்றால் இங்க தமிழகத்திலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Yes, that is the difference. And we have seen at every single level since 2014, at the level of policy, at the level of ideology, at the level of practice, how this BJP RSS
RSS is trying to destroy the constitutional values of secularism, democracy, and social and economic justice. தோழர்களே, 2014 ஆண்டிலிருந்து ஆட்சியில் வந்த இவர்களுடைய அரசியல் தத்துவார்த்த பிடிப்பு என்னவென்றால் அதை இவர்கள் இங்கே தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த பிஜேபி RSS உடைய அடித்தளத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே சீரழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் இவர்கள் மதசார்பற்ற தன்மை, ஜனநாயகத்தன்மை, சமூக நீதி என்பதை ஒழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். And we have seen what it means in terms of the livelihood of India's working people. ஆனால் நாம் இன்றைய தினம் இந்திய உழைப்பாளி மக்களுக்கு என்ன தேவை என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். My dear friends, this is a working class area. தோழர்களே, இது உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. There are workers of so many factories in this area. இந்த பகுதியிலே ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலையில் பணியாற்றுகிற தொழிலாளர்கள் இந்த பகுதியிலே நிறைந்திருக்கிறார்கள். Our own candidate was a contract worker in a factory in this area. நமது இந்த வேட்பாளரே இந்த பகுதியிலே இருக்கிற ஒரு சாதாரண தொழிற்சாலையில் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக வேலை பார்த்தவர்தான். Those who say he was not in this area, they are wearing Modi ji spectacles. இந்த பகுதியை சாராதவர் நமது வேட்பாளர் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் மோடியினுடைய கண்ணாடியை அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். மோடி கண்ணாடி. மோடி கண்ணாடி, அது மோடி அணிந்திருக்கிற கண்ணாடி. What is spectacles? That is கண்ணாடி. I said கண்ணாடி. You know about Modi Kannadi. Do you know about it? You don't know. Modi Kannadi, he can only see his A team in this world. மோடி கண்ணாடி என்றால் என்ன என்றால் அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டால் அவருடைய A team B teamல அவர் இங்கே பார்க்க முடியும். What is Modi ji's A team? மோடியினுடைய A team என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? A for Adani. A for Adani. A for Ambani. A for Ambani. And A for America. A for America. Correct? So he cannot see working people. ஆகவே இந்த கண்ணாடியில் இந்த மூன்று பொருள் தான் தெரியும். அவர் உழைப்பாளி மக்களை பார்க்க மாட்டார். And ADMK is also wearing Modi ji's kannadi, so they cannot see. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதே கண்ணாடியை அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்களுக்கும் தொழிலாளர்கள் பார்வையிலே தெரிவதில்லை. They cannot see a contract worker who has been in this area for decades because he is a worker and not Adani, Ambani, America team. அந்த கண்ணாடியை அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த பகுதியிலே இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியை கூட அவர்கள் அந்த கண்ணாடியால் பார்க்க முடியவில்லை. மாறாக அவர்கள் அதானி, அம்பானி, அமெரிக்காவை மட்டுமே அந்த கண்ணாடியால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And this A team has looted India. ஆகவே இந்த A டீமை இந்தியாவிலிருந்து நாம் under the captaincy of Modi ji. இந்த கேப்டன் மோடி ஜி தலைமையிலே இருக்கிற இந்த இந்திய அரசை நாம் அகற்ற வேண்டும். I forgot the fourth A. I forgot the A number 4. A number 4. A4. Oh, okay. Adani, Ambani, America and Amit Shah. ஒரு நான் 3 ஏக்களை தான் சொல்லியிருக்கிறேன். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். To take away all the rights of the workers. தொழிலாளர்கள் இதுவரை போராடி பெற்ற உரிமைகள் எல்லாம் இந்த 4 சட்டங்களும் பறித்துவிடும். They are talking about double engine governments. அவர்கள் இங்கே டபுள் என்ஜின் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறார்கள். What happened yesterday in 3 double engine governments, Haryana, UP, Delhi? நேற்று என்ன நடந்தது? ஹரியானா, யூபி, டெல்லியிலே இருக்கிற டபுள் என்ஜின் அரசியல்ல என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? The workers revolted because they were made to work 12 hours, 14 hours a day without minimum wage, without overtime. இந்த மாநிலங்களிலே எந்த விதமான கூடுதல் ஓவர் டைம் வேஜஸ் என்பதெல்லாம் இல்லாமல் 12 மணி நேர 14 மணி நேர வேலை எல்லாம் அங்கே இந்த மாநிலங்களில் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். And they were brutally attacked by the double engine government's police. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிய இந்த தொழிலாளர் மீது இந்த டபுள் என்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அரசான் கடுமையான தாக்குதல்களை அவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். Even today, right now, in the villages around the industrial areas, the police are going, raiding the
houses, attacking the working class families, women. That is the double engine government. A team gets the concessions and the workers and the Kisans are suffering. இன்றைக்கும் கூட கிராமப்புறங்களிலே இருக்கிற பெண்கள் அவருடைய வீடுகள் எல்லாம் அங்க இருக்கிற போலீஸ்காரர்களால் சூறையாடப்படுகிறது. அவர்களுக்கு போதிய எந்த உரிமைகளும் வழங்கப்படுவதில்லை. And it's going to get worse. இது மேலும் மேலும் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும். Because the partner, the senior partner, the boss of Modi, Donald Trump in America, he's continuing the brutal war in Iran. ஏனென்று கேட்டால் இவருடைய இன்னொரு கூட்டாளியாக இருக்கிற அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் அங்கு ஒரு மிக கடுமையான ஒரு யுத்தத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். It is affecting us in India. அது இந்தியாவிலே நம்மையும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்குகிறது. Prices are going up. மிக கடுமையான பல்வேறு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. Lakhs of small tea shops have closed because no gas cylinder. சாதாரண டீ கடை கூட இப்பொழுது பெரிய அளவில் எந்த உற்பத்தி நடப்பதில்லை. ஏனென்றால் அங்கு கேஸ் சிலிண்டர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். Thousands of workers are going back to their villages because there is no food to eat, because all the cheap kitchens are closed. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவர்கள் மீண்டும் அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த கிராமப்புறங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நகரத்திலே வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த காரணங்களினால். These are important issues for us. இதெல்லாம் இன்றைய தினம் மிக முக்கியமான பல்வேறு விவரங்கள். These are policy issues for us. இதுதான் இன்றைய தினம் கொள்கை ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். The Prime Minister of India is silent. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் என்பது மௌனமாக இருக்கிறார். On Modi's mouth na. மோடியினுடைய வாய் மவுத். What is why? வாய் மவுத். Modi why? There is a puttu on Modi why. மோடி வாய் பூட்டு. So மோடி வாய்க்கு மோடி பூட்டு போட்டு வைத்திருக்கிறார். There is a puttu on Modi's why. Lock. The lock on Modi's mouth. And where is the chavi? Where is the chavi? அவர் வாய்க்கு போட்டிருக்கிற பூட்டுக்கு சாவி எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். Do you know? உங்களுக்கு தெரியுமா அந்த சாவி யாரிடம் இருக்கிறது என்று? Modi's vayu puttu. Chavi is in the pocket of Donald Trump. மோடி போட்டிருக்கிற அந்த பூட்டியை திறக்கிற சாவி டொனால்ட் ட்ரம்ப் என்ற அமெரிக்க அதிபரிடம் கையில் இருக்கிறது. That is the reality of the foreign policy of the government. Shameful giving up of India's sovereignty. இதுதான் இன்றைய இந்திய அரசினுடைய அரசியல் கொள்கை, அயல் நாட்டு கொள்கை. இது மிகவும் வெட்கக்கேடானது, வேதனைக்குரியது. And along with these economic policies, the social policies, the Manuvadi policies, the communal policies of Modi government. இதுதான் மோடியினுடைய பொருளாதார கொள்கை, இதுதான் சமூக நீதி கொள்கை, இதுதான் மனு நீதிக்கான கொள்கையாக மோடி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Throughout India, the RSS agenda to divide people in the name of religion, to attack the minorities, to attack the poor, to attack Dalits, to revive the hated toxic caste system. This is the center of the ideology of the RSS. On any minority, on any Dalit, is an attack on the Constitution of India. நாங்கள் நினைக்கிறோம் சாதாரண ஏழை எளிய மக்கள் மீதும் அல்லது சிறுபான்மை மக்கள் மீதும் தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்பது இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலாக நாங்கள் கருதுகிறோம். And shame on the BJP. We condemn them. But what about Mr. Edapadi EPS, who is here in Tamil Nadu? தோழர்களே, இப்படியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் கண்டிக்கிற அதே நேரத்தில் இங்கே இருக்கிற எடப்பாடி தலைமையிலே இருக்கிற அந்த இயக்கத்தையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவருடைய நிலைப்பாடு இதிலே என்ன? What is the role of the ADMK leader, Mr. Edapadi? ADMK எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இருக்கிற ADMK-னுடைய ரோல் என்ன? அவருடைய பொறுப்பு என்ன? He is building the road for Modi ji RSS to come into Tamil Nadu. தமிழகத்திலே பிஜேபியும் மோடியும் RSS-உம் வந்து இங்கே ஆட்சி அமைப்பதற்கு சாலை போட்டு கொண்டு வசதி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். He is bringing such a toxic force here into Tamil Nadu, a force which has discriminated against
against Tamil Nadu in the last 5 years. இப்படியான மிக மோசமான ஒரு விஷ ஜந்துவாக இருக்கிற இவர்களை தமிழகத்திலே கொண்டு வந்து அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். இது தமிழகம் மட்டுமல்ல, மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிற ஒரு இயக்கமாக இருக்கிற அவர்களை இங்கே கொண்டு வருவது வந்து எதிர்காலத்திலே பேராபத்தை உண்டு பண்ணும். The rights of Tamil Nadu, the financial rights of Tamil Nadu have been destroyed, have been eliminated, have been denied. And this is a constitution of India, it's a federal constitution. But Modi government has discriminated against Tamil Nadu. தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். தமிழ்நாட்டுடைய அடிப்படை உரிமைகளை இவர்கள் எதுவுமே செய்வதில்லை. தமிழ்நாட்டிற்கான தேவையான நிதி ஆதாரங்களை இவர்கள் தருவதே இல்லை. இதன் மூலமாக இந்திய இறையாண்மையையும் கூட்டு நடவடிக்கைகளையும் மாநிலங்களுடைய உரிமைகளையும் பறிக்க பார்க்கிற இவர்களை நாம் புறம் தள்ள வேண்டும். They have tried to blackmail Tamil Nadu. இவர்கள் தமிழகத்தை ஒரு பிளாக்மெயில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். They have stopped money to Tamil Nadu. இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்களை முடக்கி வைத்திருக்கிறார்கள். They have said introduce a 3-language formula, but we are proud that the Chief Minister of Tamil Nadu had said, don't blackmail us, we do not want your money, we will not allow Tamil culture, Tamil language, Tamil civilization values to be destroyed by the RSS agenda. இங்கே 3 மொழி கொள்கையை அவர்கள் அமல்படுத்த வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் தமிழக முதல்வர் மிக தைரியமாக இதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை நாங்கள் முன்னிறுத்துவோம், அதை பேணி பாதுகாப்போம் என்று சூழலித்திருக்கிறார். I am very happy and congratulate you that you did not send a single ADMK to Delhi in the parliament elections. நான் மிக மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே இருந்து ஒரே ஒரு சிங்கிள் ADMK பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இங்கிருந்து அனுப்பவில்லை என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். That was a very important step you took. நீங்கள் செய்த மிகப்பெரிய மிக முக்கியமான காரியங்களிலே இது ஒன்று. Because the ADMK MPs in the Rajya Sabha, what has been their role? ADMK உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலே கூட அவர்கள் என்ன செயல்படுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். When the anti-Kisan bills were brought, who raised their hands in support of the anti-Kisan bills? The ADMK Rajya Sabha MPs. பாராளுமன்றத்திலே விவசாயிகளுக்காக, ராஜ்யசபையிலே விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை அமல்படுத்துகிற போது அதை ஆதரித்து கை உயர்த்தியவர்களான இந்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள். When the anti-worker labor codes were brought, who raised their hands to support Modi? The ADMK MPs in the Rajya Sabha. தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்கள் பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபையிலும் அமல்படுத்த போது அதற்கு ஆதரவாக, மோடிக்கு ஆதரவாக கை உயர்த்தியவர்களான இந்த அதிமுக பாராளுமன்ற At the time of the CAA struggle, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் CAA குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துகிற போதும் இதே எம்பிகள் தான் அன்றைக்கு ஆதரித்தார்கள். Against that anti-constitutional law, whole of democratic India stood united. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே செயல்படுகிறார்கள் இவர்கள். There was a vote in the Rajya Sabha. பாராளுமன்றத்திலே ஓட்டெடுப்பு வந்தது. The government got the CAA bill passed with 115 votes. பாராளுமன்றத்திலே இந்த குடியுரிமை மசோதா சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்ட போது 115 வாக்குகளிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஏனென்றால் இந்த அதிமுகவுடைய பாராளுமன்ற The opposition had 105 votes. ஆனால் மாறாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வாக்களித்த போது அது 105 ஆக தான் இருந்தது. இவர்கள் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் அன்றைய தினம் நிறைவேறி இருக்காது. Who helped Modi ji pass the anti-constitutional CAA bill? இந்த சட்டத்துக்கு விரோதமான குடியுரிமை மசோதா சட்டத்தை அங்கே பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருந்தவர்கள் யார் என்பதை இப்பொழுது உங்களுக்கு அடையாளம் தெரியும். The Rajya Sabha MPs of the ADMK, the Rajya Sabha 1 MP Ambumani Ramdas of the PMK, they are the guilty people who voted. Those 11 MPs
MPs of the Rajya Sabha, they voted and ensured that. தெரிவித்துக் கொள்கிறேன். And I especially thank my very dear sisters. நான் என்னுடைய சகோதரிகளுக்கு தனிப்பட்ட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். In this society, how much work we have to do. இந்த சொசைட்டி சமுதாயத்திலே பெண்கள் எத்தனை விதமான வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. And yet women are the backbone of this struggle. இருந்தாலும் இந்த மாதிரி போராட்டங்களிலே பெண்கள் தான் முதுகெலும்பாக செயல்படுகிறார்கள். I thank my women friends specially. மீண்டும் ஒரு முறை பெண்களுக்காக என்னுடைய சிறப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Inqilab Zindabad. புரட்சி ஓங்குக. Dr. Baba Saheb Ambedkar Zindabad. Secular Progressive Alliance victory, victory, victory. பாபா சாஹிப் அம்பேத்கருடைய புகழ் ஓங்குக. மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெறட்டும், வெற்றி பெறட்டும், வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி தொடர் பிருந்தா அவர்கள் தங்களுடைய பேச்சை நிறைவு செய்தார். எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ஓடி ஓடி வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் அன்பு தோழர் பிருந்தா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை ராணி அவர்கள் போடுகிறார்கள். மாதவரத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான அண்ணன் சுதர்சனம் அவர்கள் நம்முடைய தோழர் பிருந்தா அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரவிக்கிறார். மண்டல குழு தலைவர் அன்பு அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் நம்முடைய தோழர் ராஜா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்விக்கிறார். நம்முடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் அன்பு தோழர் பிருந்தா காரத் அவர்கள் அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்விக்கிறார்.